மேக்கப் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அவசியம் இல்லை. ஆனால் சில பேர் மேக்கப் போட்டுட்டு போய் அழகா தெரியணும் அப்படின்னு நினைப்பாங்க. அண்ட் தேர்ஸ் நத்திங் ராங் வித் இட். அண்ட் நிறைய பேருக்கு மேக்கப் எப்படி போடணும் அப்படின்னு தெரியல. ஆனால் தினமும் காலையில் இருந்துச்சு நம்ம கண்டிப்பாக ஒரு பியூட்டி பார்லர் போய் மேக்கப் போட முடியாது இல்லையா? அந்த அளவுக்கு நமக்கு டைம் இல்லை. ஸோ எல்லாத்துக்குமே வந்துட்டு பேசிக்காக சிம்பிளாக செல்ஃப் மேக்கப் எப்படி வீட்டில் போடுறது அப்படின்றது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அண்ட் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஹலோ அண்ட் வெல்கம் டு indianmoney.com தமிழ் சேனல். நான் நட்டாலியா. இன்னைக்கு நம்ம செல்ஃப் மேக்கப் பற்றி பேச போகிறோம். அண்ட் எப்படி செல்ஃப் மேக்கப் பண்ணுறது அதை பற்றி கற்றுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மேக்கப்புங்கிறது பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் மேக்கப் இருக்குது. ஸோ அது என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். நிறைய டைப்ஸ் ஆஃப் மேக்கப் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நோ மேக்கப் லுக். அதாவது நீங்கள் போட்டிருக்கிறது வந்து மேக்கப் மாதிரியே தெரியாது, ஆனால் நீங்கள் மேக்கப் போட்டிருப்பீங்க. இது ஏன் வந்து நோ மேக்கப் லுக் அப்படின்னு கேட்குறேன்னா, இப்போ என் ஸ்கின் எப்படி இருக்குன்னு பாருங்க, என்னோட வந்து ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க, அது எல்லாத்தையும் ஜஸ்ட் ஹைலைட் பண்ண போகிறோம். அதாவது இப்போ என்னோட லிப் கலர் என்னவோ அதே கலர் லிப்ஸ்டிக்கை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். என் ஸ்கின் கலர் என்னவோ அதே கலர் ஃபவுண்டேஷனை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ என் ஸ்கின் இல்லை என்னோட லிப்ஸ் வந்துட்டு என்ன கலரில் இருக்கோ அதே கலர் ப்ராடக்ட்ஸை நம்ம அப்ளை பண்ணும்போது அது வந்துட்டு நோ மேக்கப் லுக்கு ஆகிடும். அடுத்த லுக் என்னன்னு கேட்டிங்கன்னா மினிமல் ஐஸ் மற்றும் டூயி பேஸ். அதாவது உங்கள் ஸ்கின்னை வந்துட்டு ஈவன் ஆகணும், உங்கள் டோனை வந்து ஈவன் ஆக்கி ரொம்ப ஸ்மூத்தாக காமிக்கிற மாதிரி ஒரு லுக். அண்ட் அதுக்கப்புறம் ஐ மேக்கப், மினிமல் ஐ மேக்கப், அதாவது வெறும் மஸ்காரா அளவுக்கு, வெறும் மஸ்காரா மட்டும் அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு லுக். இந்த லுக் பார்த்தீங்கன்னா நீங்கள் காலைல எழுந்து யாரும் கெஸ்ட் வராங்க வீட்டுக்கு அப்படின்னா இந்த மாதிரி லுக் வந்து நீங்கள் அப்போ ட்ரை பண்ணலாம். இல்லை நீங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு டெஸ்க் ஜாப்க்கு போகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி டைமில் இந்த ஒரு லுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்த லுக் பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கி ஐஸ் மற்றும் ஹெவி கான்டோர். அதாவது ஐஸ் வந்துட்டு ஃபுல்லாக பிளாக்காக வந்து காமிக்கிற மாதிரி ஒரு லுக் இருக்கு இல்லையா, இப்போ இந்த ஃபோட்டோல மாதிரி அந்த மாதிரி லுக் வந்துட்டு ஒரு ஸ்மோக்கி ஐ லுக். அண்ட் கான்டோர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து உங்கள் ஃபேஸ் வந்து நீங்கள் இப்படி பண்ணும்போது இங்கே ஷேடோ உழுவுது இல்லையா, அந்த பார்ட்டை மட்டும் நம்ம அதே கலர் ஒரு ஹைலைட்டரோ இல்லை கான்டோர் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அண்ட் அப்ளை பண்ணும்போது உங்கள் ஃபேஸ் இன்னும் ஸ்ட்ரக்சர்டாக காமிக்கும். அது வந்துட்டு கான்டோர். ஸோ ஹெவி ஐ மேக்கப் மற்றும் கான்டோர் மட்டும் பண்ணுறது அது ஒரு மேக்கப் லுக். அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரமாட்டிக் நைட் மேக்கப் லுக். ட்ரமாட்டிக் நைட் ஏன்னு கேட்டிங்கன்னா, மேக்கப் நீங்கள் போடும்போது நீங்கள் நிறைய விஷயங்களை கவனிக்கணும். என்ன மாதிரி விஷயங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் போகிற இடத்துல வந்து லைட் எப்படி இருக்குது, அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மேக்கப் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நைட்டில் வெளில போகிறீங்கன்னா அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் மேக்கப், ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் கலர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நீங்கள் நைட்டில் வெளில போகும்போது நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கிளிட்டர் போடுற மாதிரி ஐஸ் இல்லை பிரைட் ரெட் லிப்ஸ்டிக் இந்த மாதிரி போட்டு போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா அந்த நைட் லைட்டில் வந்துட்டு உங்கள் ஃபேஸ் வந்து இன்னும் நல்லா காமிக்கும். உங்கள் ஸ்கின்னை நீங்கள் ஹெல்த்தியாக வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த விதமான மேக்கப்போ அவசியம் இல்லை. ஸோ பேசிக் ஸ்கின் கேர் எப்படி பண்ணுறது? இல்லை ஸ்கின் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்கின் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆயிலி ஸ்கின். அதாவது பார்க்கவே வந்து உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ஷைனியாக இருக்கும், அது வந்துட்டு ஆயிலி ஸ்கின். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரை ஸ்கின். அதாவது ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக பேச்சியாக இருக்கும். அடுத்த டைப் பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஸ்கின். அதாவது அப்பப்போ ஆயிலியாக இருக்கும், அப்பப்போ ட்ரையாக இருக்கும். அண்ட் லாஸ்ட் டைப் வந்துட்டு நார்மல் ஸ்கின். பார்க்கறதுக்கு ப்ளசண்ட்டாக இருக்கும், எந்த விதமான பிம்பிள்ஸ் இருக்காது, ஆயிலியாக இருக்காது, ரொம்ப ஷைனியாக இருக்காது. அந்த மாதிரி இருக்க ஸ்கின் வந்துட்டு நார்மல் ஸ்கின் டைப். ஸோ ஸ்கின் டைப்பே பார்த்தீங்கன்னா 4 விதமான ஸ்கின் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் உங்கள் ஸ்கின் டைப் எதுன்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீனை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். ஆனால் நார்மலாக எல்லா டைப்ஸ் ஆஃப் ஸ்கின்னுக்கும் ஒத்து வர மாதிரி ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீனை வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் காலைல வந்து தூங்கி எழுந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? போயிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு குளிக்க போவீங்க. ஸோ குளிக்கும் போதே வந்துட்டு உங்கள் ஸ்கின் கேரையும் நீங்கள் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அங்கே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எடுத்தோடனே வந்துட்டு ஃபஸ்ட்டு கிளென்ஸ் பண்ணணும் உங்கள் ஸ்கின்னை. ஸோ ஏதாவது நல்ல ஒரு கிளென்சிங் லோஷன் அல்லது கிளென்சிங் மில்க் அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ கிளென்சர் அதாவது ஃபேஸ் வாஷ், ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேஸ் வந்துட்டு வாஷ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஃபேஸை வாஷ் பண்ணக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இது வந்துட்டு உங்கள் ஹோல் பாடிக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். வெறும் ஃபேஸ்க்கு மட்டும் இல்லை, இது நீங்கள் ஹோல் பாடிக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணக்கப்புறம் அடுத்தது வந்து எக்ஸ்ஃபாலியேட், அதாவது சொல்லப்போனால் ஸ்க்ரப். ஸோ உங்கள் ஃபேஸ் வந்து நீங்கள் ஸ்க்ரப் பண்ணணும். நீங்கள் ஸ்க்ரப் பண்ணும்போது உங்கள் ஃபேஸில் இருக்க டெட் ஸ்கின் செல்ஸோ இல்லை ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ் இந்த மாதிரி இருக்க எல்லா விதமான ஆக்னே வந்துட்டு உடனே போயிடும். அண்ட் உங்கள் ஸ்கின் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும் அண்ட் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் காமிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப் வந்துட்டு கிளென்ஸ் மற்றும் எக்ஸ்ஃபாலியேட். ஸோ எக்ஸ்ஃபாலியேட் பண்ணி முடிச்சிட்டிங்க. இப்போ வந்துட்டு ஃபுல்லாக பாடி வாஷ் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளில வந்தக்கப்புறம் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா மாய்ஸ்சரைஸ். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப். நீங்கள் வந்து குளிச்சுட்டு வெளில வந்த அடுத்த ஒரு 2-3 மினிட்ஸில் உங்கள் ஸ்கின்னை வந்து நீங்கள் பேட் ட்ரை பண்ணக்கப்புறம் கண்டிப்பாக மாய்ஸ்சரைஸ் பண்ணியிருக்கணும். ஸோ மாய்ஸ்சரைஸ் பண்ணக்கப்புறம் அடுத்த இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களோட சன்ஸ்க்ரீன். நிறைய பேத்துக்கு எந்த ப்ராடக்ட்டை எங்கே யூஸ் பண்ணணும், எப்போ யூஸ் பண்ணணும் இதெல்லாம் வந்து டீட்டெயில்ஸ் தெரியவே இல்லை. அதனால அவங்க தப்பான ப்ராடக்ட்டை தப்பான இடத்துல போயிட்டு பார்க்கறதுக்கே வந்துட்டு கோமாளி மாதிரி இருக்காங்க. ஸோ எந்த ப்ராடக்ட்டை எங்கே போடுறது அதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம வந்துட்டு லாஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தோம்
ஃபர்ஸ்ட் உங்கள் ஃபேஸை நீங்கள் கிளென்ஸ் பண்ண போகிறீங்க, அப்புறம் எக்ஸ்பாலியேட், அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் ரொம்பவே முக்கியம். ஏன்னு கேட்டிங்கன்னா மாய்ஸ்சரைசர் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த விதமான மாய்ஸ்சரைசரையும் யூஸ் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நான் பாண்ட்ஸ் ரோஸ் ஃப்ளேவர் ஃப்ரேக்ரன்ஸ் வித் ஸ்மூத் ஸ்கின். ஸோ இது வந்து ஸ்மூத் ஸ்கின்னும் தரும், ப்ளஸ் உங்களுக்கு வந்து இந்த ரோஸ் ஃப்ரேக்ரன்ஸும் தரும். ஸோ அதனால நான் இந்த ஒரு மாய்ஸ்சரைசர் தேர்ந்தெடுத்திருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லை, இது வந்து பேக்கிங் குட்டியாகவும் இருக்குது, உங்கள் பேக்கில் போட்டு நீங்கள் எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா மாய்ஸ்சரைசர் நீங்கள் வெறும் காலையில் மட்டும்தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எப்போ வந்து உங்கள் ஸ்கின் வந்து ட்ரையாக ஃபீல் ஆகுதோ அப்போ கூட நீங்கள் மாய்ஸ்சரைஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மாய்ஸ்சரைஸ் பண்ணக்கப்புறம் அடுத்தது நீங்கள் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ சன்ஸ்க்ரீன் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான சன்ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் வந்து எந்த மாதிரி SPF உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரியான ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கிடலாம். ஸோ அது வந்து ஸ்கின் கேர் முடிஞ்சாச்சு, ஸ்கின் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிச்சு. ஸோ ஸ்கின் கேர் ரொட்டீன் முடிஞ்சக்கப்புறம் நீங்கள் 2 விதமான ப்ராடக்ட்ஸ் வந்து உங்கள் ஃபேஸில் போடலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கன்சீலர். ஸோ இந்த கன்சீலர் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ லிக்விட் பேஸ்ட். ஸோ இந்த கன்சீலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்துட்டு 3 விதமாக வரும். ஒன்று வந்துட்டு லிக்விட் பேஸ்ட், இன்னொன்று வந்து க்ரீம் பேஸ்ட், அப்புறம் இன்னொன்று வந்துட்டு பவுடர் பேஸ்ட். ஸோ எந்த விதமான ப்ராடக்ட்ஸ் எடுத்துட்டாலும் வந்து உங்களுக்கு 3 விதமாக வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஏன் 3 விதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி டைமில் நீங்கள் பவுடர் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு ட்ரை ஸ்கின், ரொம்பவே உங்கள் ஸ்கின் ட்ரையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் லிக்விட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் நார்மல் ஸ்கின்க்கு நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணலாம், பட் நீங்கள் க்ரீம் பேஸ் யூஸ் பண்ணலாம். க்ரீம் பேஸ் எதுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம், பிகாஸ் இட் ஹேஸ் லிக்விட் அண்ட் a little bit of substance in it. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா லிக்விட் பேஸ்ட் கன்சீலர். அடுத்தது பார்த்தீங்கன்னா பவுடர் பேஸ்ட் கன்சீலர். அண்ட் இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 3 விதமாக இது காமிச்சிருக்காங்க. அதாவது இது வந்துட்டு உங்கள் ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணும், அண்ட் இந்த சைட் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு. இப்போ சப்போஸ் கலர் எங்கேயாவது மாறி இருந்துச்சுன்னா அது வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு நியூட்ரலைஸ் ஆகிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹைலைட். சில மேக்கப் லுக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த ஹைலைட் பண்ணியிருப்பாங்க, இல்லை நோஸ் ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி லுக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஹைலைட்டை யூஸ் பண்ணலாம். இல்லையா கவர், உங்களுக்கு ஆக்னே ப்ராப்ளம் இருக்குது. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா என் ஸ்கின்ல வந்துட்டு இங்கெல்லாம் கொஞ்சம் பிளாக்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்பாட்ஸ் வந்து உங்களுக்கு கவர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த கவர் பேஸ்ட், இந்த பவுடர் பேஸ்ட்டை யூஸ் பண்ணலாம். ஸோ கன்சீலர்னு வரும்போது இப்போ நம்ம 2 விதமான கன்சீலர் பற்றி உங்களுக்கு காமிக்க போகிறோம். இப்போ காலையில் எழுந்திரிச்சோன்னே சிம்பிளாக 10 மினிட்ஸில் உங்கள் செல்ஃப் மேக்கப்பை எப்படி பண்ணுறது அதை வந்து உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் உங்கள் ஃபேஸை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக வந்துட்டு உங்கள் ஃபேஸை கிளியர் பண்ணிக்கோங்க. எந்த விதமான முடி வந்துட்டு உங்கள் ஃபேஸில் வந்து வரக்கூடாது. ஸோ ஏன் ஸ்கின் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ காம்பினேஷன் ஸ்கின். அப்பப்போ வந்துட்டு ஆயிலியாக இருக்கும், இல்லை சில இடம் வந்துட்டு ஆயிலியாக இருக்கும், சில இடம் வந்து ட்ரையாக இருக்கும். ஸோ ஏன் ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் நான் வந்து இப்போ யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என் ஸ்கின்ல வந்து இங்கெல்லாம் கொஞ்சம் பிக்மெண்டேஷன் இருக்குது, கண்ணுகடியில் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்குது. அது ஃபர்ஸ்ட் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட கன்சீலர் பேலட்டை எடுத்துக்க போகிறோம். இது வந்துட்டு கன்சீலர் பேலட். ஸோ நீங்கள் காமிச்ச மாதிரி இந்த ஒரு க்ரீம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்ல வந்துட்டு எங்கெல்லாம் வந்து டார்க் பேச்சஸ் இருக்கோ, இல்லை எங்கெல்லாம் ஆக்னே இருக்கோ அது எல்லாத்தையும் இந்த ஒரு க்ரீம் பேஸ் கவர் பண்ணும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீம் பேஸ் வந்துட்டு நிறைய விதமான ஷேட்ஸில் வரும். ஸோ உங்கள் ஸ்கின் ஷேடுக்கு வந்து எது எந்த சூட் ஆகும் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற ஒரு ஷேடை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம ஸ்பாஞ்சை யூஸ் பண்ண முடியாது. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் கன்சீலர் அப்ளை பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த ஒரு லிக்விட் பேஸ்ட் கன்சீலர் வச்சிருந்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு லிக்விட் பேஸ்ட். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி கன்சீலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இன்பில்ட் ஸ்பாஞ்சோட வருது. ஸோ வந்து நீங்கள் எந்த விதமான ப்ரஷ்ஷோ இல்லை ஸ்பாஞ்சோ யூஸ் பண்ண அவசியம் இல்லை, இங்கே வந்துட்டு உள்ளேயே இருக்குது. நீங்கள் டேரெக்டாக இப்படி அப்ளை பண்ணால் போதும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு லிக்விட் பேஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இதுதான் வந்துட்டு கேஸ். ஆனால் லிக்விட் பேஸ் இல்லை, நீங்கள் வந்துட்டு க்ரீம் பேஸ் வாங்குறீங்க இந்த மாதிரி அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு ப்ரஷ், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெட் உள்ள ப்ரஷ் வந்து உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது. நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இந்த மீடியம் சைஸை யூஸ் பண்ணி இங்கே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கன்சீலர் எங்கே அப்ளை பண்ணலாம், எப்போ அப்ளை பண்ணணும் அதை நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு க்ரீம் பேஸை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ அண்டர் ஐ உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராடக்ட் எடுத்து எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு டார்க் ஏரியாஸ் இருக்கோ அங்கே வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ என் ஃபேஸில் வந்துட்டு எங்கெல்லாம் டார்க்காக இருக்கோ அங்கே வந்து நான் இந்த அப்ளை பண்ணியாச்சு. ஸோ அப்ளை பண்ணக்கப்புறம் இப்போ நம்ம அதை பிளெண்ட் பண்ண போகிறோம். ஸோ பிளெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லித்தரேன். ஸோ நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணுற ஒரு ஸ்பாஞ்ச் இருக்கு. ஸோ மறுபடியும் நீங்கள் கண்ணுக்கு அடியில் இங்கே மட்டும்தான் அப்ளை பண்ணணும்னு கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஆக்னே, பிம்பிள் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே கூட நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓரளவுக்கு வந்துட்டு பிளெண்டிங் பண்ணியாச்சு.
செல்ஃப் மேக்கப்பை பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். நம்ம வந்து இனிமேல் ஒரு பியூட்டி பார்லருக்கு போகணும்னு அவசியம் இல்லை, நம்மளே காலைல எழுந்துச்சு ஒரு 10 மினிட்ஸில் வந்து மேக்கப் போட்டுக்கலான்ட்டு. ஆனால் இப்போ நான் உங்களுக்கு காமிச்ச சில கிளிப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஜஸ்ட் ஸ்னிப்பெட்ஸ். இதோட ஃபுல் ஃப்ளெஜட் கோர்ஸ் நம்ம ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்ளிகேஷனில் அவைலபிளாக இருக்குது. அங்கே வந்து எந்த ப்ராடக்ட்டை எங்கே யூஸ் பண்ணலாம், எங்கே வாங்குறது, எப்படி நீங்கள் போட்டால் எந்த மாதிரி லுக் உங்களுக்கு வரும், இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் நான் இந்த கோர்ஸில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? உடனே போய் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லை, பர்சனல் ஃபைனான்ஸாக இருக்கட்டும், கெரியர் பில்டிங் கோர்சஸ், பிஸ்னஸ் கோர்சஸ், ஃபார்மிங் கோர்சஸ், அப்புறம் ஆக்ரிப்ரனர்ஷிப், இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை கூகுள் ப்ளே ஸ்டோர் அல்லது ஆப் ஸ்டோரில் கூட போய் நீங்கள் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணலாம். அப்புறம் இந்த வீடியோ யாருக்காவது உதவும் நீங்கள் நினச்சிங்கன்னா, யாருக்காவது காலைல எழுந்துச்சு 10 நிமிஷத்தில் செல்ஃப் மேக்கப் எப்படி பண்ணுறது அப்படின்னு கற்றுக் கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் புது வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நான் நட்டாலியா, உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் indianmoney.com. Get wise, break free.